அட பாவிங்களா! அநியாயமாக 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு அந்த ஒரு அப்பாவி மனுஷன் வாழ்க்கையை அழிச்சிட்டிங்கிற மாதிரி சக்திவேல், முத்துவேல் அண்ட் பாண்டியன் 3 பேர் வந்து மாற்றி மாற்றி ஈகோ வேலைகளில் ஈடுபட்டு கடைசியில் வந்து இப்போ பழனிவேலுடைய கல்யாணத்தையே மொத்தமாக ஸ்டாப் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயமா என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை செஞ்சது சக்திவேலாக தான் இருக்கும்னு நம்ம நினச்சோம். ஆனால் இன்றைக்கி நம்மட்டு திருப்பி சிரிக்கிறத பார்த்தா அது வந்து முத்துவேலோட வேலைங்கிறது தெரியுது. அவர் தான் வந்து டேரெக்டாக வந்து இதில் புகுந்து அந்த கல்யாணத்தையே மொத்தமாக நிறுத்தியிருக்காரு. நாளைக்கு வந்து சந்தோஷமாக கிளம்பி கோயிலுக்கு போனாங்க, வெறுங்கையோடு திருப்பி வர போகிறாங்க, மனசே இடிஞ்சு போய் வர போகிறாங்க. இது வந்து பாட்டிக்கு, அதாவது காந்திமதி அவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய ஷாக்காக இருக்க போகுது. நம்ம பிள்ளைக்கு இப்போ தான் காலம் கடந்த கடைசியில் வந்து ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு பார்த்தா அதை மொத்தமாக நிறுத்திட்டாங்களே, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிறலாம் யோசிச்சா இப்போ முதல்ல வந்து இந்த பழியெல்லாம் யார் மேலே விழப்போகுது அப்படின்னா, பாதி படி நிஜமாக விழ வேண்டியதுதான் பாண்டியன் பக்கம் தான் வரப்போகுது. பாண்டியன் சம்பளம் கொடுக்கறதில்ல, இவருக்குன்னு தனியாக ஒரு பேங்க் பேலன்ஸ் கிடையாது, இவர்கிட்ட எதுவுமே கிடையாது கையில். இப்போ எந்த நம்பிக்கையில் இந்த பொண்ணை வந்து அந்த வீட்டுக்கு கொடுக்க முடியும்? இன்னும் ரூம் கூட அவங்க கட்டலை, ரூமே இதுக்கப்புறம் தான் கட்ட போகிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் தெளிவாகவும் பேசிக்கவும் இல்லை வேறு அவங்க, எல்லாம் என் புள்ள மாதிரின தூரம் முடிஞ்சு. ஸோ அந்த பழியை வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் இவர் தாங்கிறது. அப்போ இவர் வந்து இடிஞ்சு போகிறது. பாண்டியன் ஷோ சீசன் 1 இந்த மாதிரி தான் வந்து ஒரு கட்டத்தில் எல்லாத்துக்கும் சம்பளமாக கொடுத்தரணும்னு முடிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இங்கே ஒரு விஷயத்தை பண்ணியாக வேண்டியது இருக்குது. ஏன்னா செந்திலும் டேரெக்டாக சொல்லிட்டார் அதை பற்றி. அப்போ இதை வச்சு என்ன நடக்க போகுதுங்கிறது ஒரு ட்ராக். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முத்துவேல் தான் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு அப்படின்னா, டேரெக்டாக ஒரு கை கலப்பாகி சக்திவேலை பலாரில் வந்து பாண்டியனோ இல்லை வந்து பழனிவேலே கோவப்பட்டு அவங்க அண்ணன் அரைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக் வந்து அவங்களுக்குள்ளே இருக்க சண்டைகள் பிரச்சனைகள், இப்படி அநியாயம் பண்ணுறீங்களாடா பாவிங்களா அப்படின்றது இல்லை பாட்டி போய் அரைஞ்சிட்றதுக்கு முத்துவேல் சக்திவேலை வந்து ஏன்டா இவ்வளோ மோசமாவோட நடந்துப்பீங்க, ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சுங்கிற மாதிரி கடைசியில் உங்கள் சொந்த தம்பியோட வாழ்க்கையவே கெடுத்து விட பார்த்தீங்களே, இப்படி இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஷயங்கள் போகுது. இதுக்கு நடுவில் கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து பார்த்தா புதுசாக ஒரு ட்ராக்கை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அரசியும் பழனிவேலும் வந்து மாமா பொண்ணு அக்கா பொண்ணு முறை பொண்ணு தானே, அதனால் வந்து வயசு வித்தியாசம்லாம் பெருசாக பார்க்காம அவங்கள பேசாமல் கட்டி வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. பாவீங்களா 15 வயசுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்கும்பா அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸில் இருக்காங்க. சில பேர் அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. இதுக்கு நடுவில் அந்த குமரவேலுக்கும் வேறு வந்து ஒரு குமரவேல் அரசி ட்ராக் வேறு ஒரு பக்கம் ஓடுதுன்னு பல திருப்பங்கள் இருக்குது. இந்த திருப்பங்கள்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் யாருக்கு ஜோடி ஆகிறத பற்றியும் இந்த ஒரு கல்யாணம் நின்று போனதுக்கு யார் மேலே தவறு அதிகம் நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.